வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவம் பயிற்சி நூல் தான் பார்க்க போகிறோம். 7 கடல் பாடம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கடலுடன் தொடர்புடைய சொற்களை கண்டுபிடித்து எழுதுவேன். கடலுடன் தொடர்புடைய சொற்களை முதல்ல என்னென்ன சொற்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை நம்ம குறிச்சிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், படகு, நண்டு, சிப்பி, வலை, மீன், சங்கு, முத்து, மீனவர். இதெல்லாத்தையும் எடுத்து நாங்கள் எழுதிக்கலாம். படகு, முத்து, மீனவர், சிப்பி, மீன், கடற்கரை, சங்கு, நண்டு, வலை. 7.2 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கடல் சார்ந்த ஒத்த ஓசை சொற்களால் நிரப்புவேன். கடல் சார்ந்த ஒத்த ஓசை சொற்களால் நிரப்புவேன். சிற்பி செதுக்குவது சிலை, மீன்கள் பிடிக்க உதவுவது வலை. மலர்களில் இருக்கும் தேன், கடலில் இருக்கும் மீன். ஓங்கி உயர்ந்தது மலை, கடலில் எழுவது அலை. பூக்களை மொய்க்கும் நண்டு, கடலில் இருக்கும் நண்டு. உடலுக்கு தேவை சத்து, உப்பு நீர் கடலில் எடுக்கலாம் முத்து. அச்சம் என்பது நமக்கு இல்லை, ஆழ்கடலிற்கு ஏது எல்லை. அடுத்து 7.3 என்ன கொடுங்க. சொல்லை தொடரில் அமைத்து எழுதுவேன். சொல்லை தொடரில் அமைத்து எழுதுவேன். கடல், நான் கடலில் பெரிய மீன் பிடித்தேன். அடுத்து பாருங்கள், அல்லும் பகலும். கடல் அல்லும் பகலும் அலைவீசி கொண்டே இருக்கும். கடல் அல்லும் பகலும் அலைவீசி கொண்டே இருக்கும். சிப்பி, கடலில் சிப்பிகள் விளையாடுகின்றன. கடலில் சிப்பிகள் விளையாடுகின்றன. அலையோசை, கடலின் அலையோசை இனிமையாக இருக்கும். எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். இடி முழக்கம், இடி முழக்கம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். இடி முழக்கம் பயமாக இருக்கும். அடுத்து பத்தியை படிப்பேன், வினாக்களுக்கு விடையளிப்பேன். என்ன வினாக்கு கேட்டிருக்காங்க. எவரும் இலர் என்பதன் பொருள். எவரும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? யாரும் இல்லை. என்னது? யாரும் இல்லை. கடலின் அலைகள் பார்ப்பதற்கு எவ்வாறு காட்சியளிக்கின்றன? கடலின் அலைகள் எப்படி காட்சியளிக்கின்றன? குதிரைகள் அணிவகுத்து வருவதைப் போல் காட்சியளிக்கின்றன. எப்படி? குதிரைகள் அணிவகுத்து வருவதைப் போல் காட்சியளிக்கின்றன. கடல் வளங்களை பற்றி எழுதுக. எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலைமதிப்புமிக்க முத்துக்களையும் சிப்பிகள் விளையாடுவதற்கும் உதவுகிறாய். அடுத்து மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கடலாக விளங்குவது எது? மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கடலாக விளங்குவது கடல். என்னது? கடல். அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம். முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. அள்ளும், அலுப்பும், மலையை, மகர, விளைகொள், விளையாடல். மீன், முத்து, சிப்பி இடம்பெற்ற பாடல் வரிகளை கண்டறிந்துள்க. மகர மீன் உணவும் கடலை. மீன் வார்த்தை எழுத்து வந்திருக்கா? விளைகொள் முத்தளிக்கும் கடலை. முத்துன்ற சொல் இங்கே வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், சிற்பி விளையாட உதவும் கடலை. சிற்பின்னு சொல்லிட்டு வந்திருக்குதுங்களா? அடுத்து பாருங்கள், கடலின் அலை மற்றும் ஒளியை எதனுடன் ஒப்பிடுகின்றன? கடலின் அலையை குதிரைகள் அணிவகுத்து வருவதற்கும் கடலின் ஓசையை இடி ஓசையுடனும் ஒப்பிடுகின்றனர். கடலினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? எண்ணற்ற மீன் வளங்களையும் விலை மதிப்புடைய முத்துக்களையும் கொடுக்கிறது. பூமியில் மழை பெய்வதற்கும் மழைநீரை சேமித்து வைக்கவும் கடல் பயன்படுகிறது. அடுத்து நாள் குறிப்பை படிப்பேன், கட்டுரையாக எழுதுவேன். எங்கள் பள்ளி ஆண்டு விழா. எங்கள் முகத்தில் மகிழ்ச்சி புன்னகை பூத்தது. பள்ளி ஆண்டு விழாவில் பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் நடைபெற்றன. எங்களைப் போல உங்கள் குழந்தைகளின் திறமைகளை வளர்க்க எங்கள் பள்ளியில் சேருங்கள். பள்ளி ஆண்டு விழாவில் பள்ளியின் வளர்ச்சி மற்றும் பெருமைகள் குறித்து பேசினார்கள். இவ்விழா எங்களின் கலைத்திறமைகளை வெளிப்படுத்தும் இனிய விழா. எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதன் மூலம் எங்கள் பள்ளியின் சிறப்புகளையும் தெரிந்து கொண்டோம். போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. எங்கள் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா நிகழ்வுகளை காண்போம். எங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எங்கள் பள்ளியில் பிப்ரவரி மாதத்தில் ஆண்டு விழா நடைபெற்றது. அதை பற்றி நம்மளை ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. தலைப்பெண்ண எங்கள் பள்ளி ஆண்டு விழா. முன்னுரை என்ன எழுதலாம்? எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்வுகளை இக்கட்டுரையில் காண்போம். என்ன நடந்துச்சு? பொருளுரை பாருங்கள். பள்ளி ஆண்டு விழாவில் பள்ளியின் வளர்ச்சி மற்றும் பெருமைகள் பற்றி பேசினார்கள். மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தோம். பள்ளி ஆண்டு விழாவில் பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழா மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தியது. அடுத்து பாருங்கள் முடிவுரை. எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. அடுத்து குறிப்புகளை படிப்பேன், தலைப்பிற்கான கட்டுரை எழுதின. குழந்தைகள் தின விழா. இந்திய விடுதலை போராட்ட வீரர் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் நவம்பர் 14ஆம் தேதி. குழந்தைகள் தினம் எங்களுக்கு பிடித்த தினம். விளையாட்டுப் போட்டிகள், பரிசுகள் வழங்குதல், நேரு மாமா. குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள், நற்பண்புகள். இதை வச்சு நம்ம ஒரு கட்டுரை எழுதணும். குழந்தைகள் தின விழா. குழந்தைகள் தின விழா குழந்தைகளுக்காக கொண்டாடப்படும் நாள். குழந்தைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் நாள். பொருளுரை. நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அன்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். சிறப்பாக பங்கெடுத்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
எங்கள் பள்ளியில் குழந்தைகள் தின விழா உற்சாகமாக தொடங்கி மகிழ்ச்சியுடன் நிறைவு பெற்றது. படிப்பேன், மின்னுவேன், இணைப்பேன், எழுதுவேன். இங்கே பாருங்கள், ஆவுக்கு வந்து அலை அடை. அதேமாதிரி ஆவுக்கு என்ன வரும்? ஆசை, ஆமை. இமை, இழு. ஈகை, ஈடு. ஊக்கு உளி, உடி. ஊக்கு ஊழி, ஊர். ஏக்கு என்ன வந்திருக்கு? எரி, எலி. ஏக்கு ஏர், ஏறு. ஐக்கு ஐயா, ஐ. ஓக்கு ஒரு, ஒளி. ஓக்கு ஓடை, ஓசை. அவுக்கு அவ்வை, அவு. இது வந்து நல்லா குறித்து எழுதிக்குங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சொல் உருவாக்கி தொடர் எழுதுவேன். இதுக்குள்ளேருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றுலேருந்து ஒரு எழுத்து எழுதுட்டு நம்ம இது பண்ணணும். ஃபஸ்ட்டு பழம், மரத்தில் பழம் பழுத்திருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கு. இதில் வந்து லா, இதில் வந்து இம் எடுத்திருக்கோம். குளம், குளம் எடுத்துக்கிட்டு என்ன எழுதியிருக்கோம்? குளம் வந்து மழை பெய்ததால் குளம் நிறைந்துள்ளது. மழை பெய்ததால் குளம் நிறைந்துள்ளது. அடுத்து மலர், வண்ண வண்ண மலர்கள் கண்காட்சியில் உள்ளன. உரலில் பெண்கள் நெல் குத்துகின்றனர். கடன் கொடுப்பதும் வாங்குவதும் தவறு. சங்கு, நான் கடற்கரையில் சங்கு பார்த்தேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தொடர் உருவாக்க முடியுதுன்னா வேறு தொடர்கள் கூட நீங்கள் இதில் உருவாக்கிக்கலாம். முதல் எழுத்தை குறியிலே நெடிலாக்குவேன், நெடிலை குறியிலாக்குவேன். குறியில் இருந்தால் நெடிலாக்கணும், நெடில் இருந்தால் குறியிலாக்கணும். இங்கே பாருங்கள், பழம், பாலம். கல், கால். பல், பால். குடை, கூடை. வலி, வாளி. நகம், நாகம். படம், பாடம். சட்டை, சாட்டை. வனம், வானம். நிலம், நீளம். நிலம், நீளம். இதில் பாருங்கள், நரை, நாரை. முட்டை, மூட்டை. குண்டு, கூண்டு. கொடை, கோடை. பனை, பானை. தளம், தாளம். பதம், பாதம். மடம், மாடம். தொண்டு, தோண்டு. அவள், ஆவல். குறியில் வந்து நம்ம நெடிலாக்கி முதல் எழுத்தை மாற்றி நம்ம என்ன பண்ணணும்? வேற ஒரு சொல்ல உருவாக்கணும். அடுத்து 2 சொற்களுக்கும் உரிய ஒரே எழுத்தை எழுதுவேன். ஒரு எழுத்து போட்டால் இது ரெண்டுக்குமே என்ன பண்ணணும்? சொற்கள் வந்து சரியாக உருவாகணும். பாருங்கள், சோளம், சோறு. சொற்கள் சொந்தம். போர்வை, போட்டி. மோதிரம், மோர். கோடி, கோடை. மொச்சை, மொட்டை. அடுத்து பாருங்கள், தொலைவு, தொடக்கம். நொறுவை, நொறுங்கு. நொறுவை, நொறுங்கு. அடுத்து இணைப்பேன், வரைவேன், வண்ணம் தீட்டி மகிழ்வேன். இந்த படத்தை வந்து என்ன பண்ணணும்? நம்பர் 1லேருந்து என்ன பண்ணணும்? நம்ம இணைக்கணும். இங்கே பாருங்கள், நம்பர் 1லேருந்து 2க்கு இணைக்கணும். 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5, 5லேருந்து 6க்கு, 6லேருந்து 7, 7 to 8, 8லேருந்து 9, 9லேருந்து 10, 10லேருந்து 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 சொல்லிட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? அப்படியே ஜாயின் பண்ணணும். என்ன பண்ணணும்? அப்படியே இணைத்து நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும். அப்படி இணைச்சோம்னா நம்மளுக்கு ஒரு பறவை வரும். இணைச்சா நம்மளுக்கு என்ன வரும்? அழகான ஒரு பறவை வரும். இதை என்ன பண்ணணும்? நம்ம அழகான வண்ணங்களை இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வண்ணம் மட்டும் நீங்கள் தீட்டிங்க. இணைச்சிட்டு என்ன பண்ணணும்? இணைச்சா ஒரு பறவை வரும். அந்த பறவை நம்ம அடுத்து என்ன பண்ணோம்? மயில் மாதிரி ஒரு அழகான ஒரு பறவை வரும். அதை என்ன பண்ணணும்? வண்ணம் தீட்டணும். என்ன பண்ணணும்? வண்ணம் தீட்டணும். வண்ணம் தீட்டினீங்கன்னா அழகான மயில் வந்து இங்கே வந்துடும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.